இன்னொரு சைடு என்னன்னா, இதுக்கு ஏன் வந்து பெர்மிஷன் கேட்கிறாருன்ற ஒரு கேள்வி எடுத்து உண்மையில் சார். அதாவது இது வரைக்கும் எந்த கட்சிகளுமே பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கறதுக்காக வந்து எங்களுக்கு அனுமதி தரணும்னு கேட்டது கிடையாது. அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்க. அவங்க யார்கிட்டையும் எந்த பர்மிஷன் கேட்கல. மற்றவர்கள் எல்லாமே, அதாவது அரசு தரப்புலையும் சரி, நீதிபதி கூட சொல்லியிருந்தாரு, ஏன் அவர் போய் பார்க்கல, மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ எந்த இடத்துலையுமே அவர் அனுமதிங்கிறத கேட்கவும் இல்லை, அவர் மறுக்கவும் இல்லை. அவர் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக தரப்பு நாங்க கேட்டோம், எங்களுக்கு கொடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் வரலன்னு கேக்குறாங்க. எங்கேயுமே சார் அவங்க எங்க கிட்ட கேட்கவே இல்லை சார், எங்க கிட்ட கேட்டேன்னு பொய் சொல்றாங்க சார். இப்போ வரைக்கும் காவல்துறை தரப்புல இருந்தோ இல்ல வந்துட்டு கரூர் கலெக்டர் தரப்புல இருந்தோ வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே சொல்லப்படலை. இந்த இடத்துல அவர் கேட்காம வந்தாருன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் சொல்றாங்க, டிவி நிகழ்ச்சிகள்லேயே பேசும்போது நேரலைகள்லாம் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, எதுக்கு இவர் பர்மிஷன் கேட்டுக்கலாம், எதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீ பர்மிஷன் கேட்காம வந்து உன்னால நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டா முடிஞ்சதுங்கிற டிவி கேட்காத. இல்லை வந்து அவர் அப்படியே சொல்லாம கொள்ளாம அவர் கார்லேயே இல்லைன்னு சொல்லி தான் போயிட முடியும். இன்னைக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நியூஸ்னு ஆயிருக்குது. அப்போ அவர் எப்படி சொல்லாம கொள்ளாம தெரியாம எப்படி மறைவா அவர் போக முடியும்? அவருடைய அவர் வராருன்னு தெரிஞ்சாலே ஏர்போர்ட்டுக்கு ஒரு வண்டி போயிருக்கு. அனுப்புடா வண்டி அனுப்புடா அப்படின்னு நியூஸ் சேனல் ஒவ்வொருத்தரும் ஏர்போர்ட்டுக்கு ஒரு வண்டி அனுப்பி ரெடி ஆகி தெரிஞ்சிருது விஷயம் வெளியே. அப்போ தெரியாம கொள்ளாம மறைமுகமா இனிமேல விஜய் அவர்கள் அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துக்கு போக முடியுமாங்கிறது முதல் கேள்வி. என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கோம், இதுதான் பெர்மிஷன் பத்தின விஷயம் எழுதி வச்சிருக்கோம், இதை பத்தி தானே பேசுறோம். இப்ப எதுக்கு வந்து அவங்க ரெண்டாவது கட்சி தலைவர்கள் ஏன் போலங்கிற கேள்வி எதுக்கு வருது? அவங்க கேட்கறாங்க சார். அவங்க என்ன கேட்கறாங்க, ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, விஜய் வரல, அவருக்கு பாதுகாப்பு தேவைங்கிற சொல்லியிருக்கீங்க. சரி, அப்ப அந்த இரண்டாம் இடத்துல வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு தேவையே இல்லை. ஐயோ ஐயா, இப்ப விஜய் ஏன் போகலங்கிறது கேள்வியா? இல்ல, எல்லாமே நம்ம மேல தப்பும் இருக்குது. அப்ப அதை எப்படின்னா சரி பண்ணலாம்? இவன் தான் உள்ள வரணும், அவன் தான் உள்ள வரணும், இத்தனை பேர் லிஸ்ட் ஆஃப் அட்டெண்டீஸ் கார்டு இருக்கணும், அது பாசிபிளோ இல்லையோ, நடக்குதோ இல்லையோ இவ்வளோத்தையும் நம்ம சொல்லிடுவோம். அதை பண்ண முடியாம போச்சுன்னா அப்புறம் நம்ம போலீஸ் பக்கம் திருப்புவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் ஒரு கேம் அவர் பக்கத்துல வந்து ஸ்டார்ட். ஸ்மார்ட் மூவ் தான் சார் இது, ஸ்மார்ட் மூவ். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்திக்கிறதுக்காக விஜய் அவர்கள், தாவேக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வழியாக இப்போ நேரில் வராரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது அதிகாரப்பூர்வமாக. தேதிகள் மற்றும் 1, 2 இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இருக்கலான்ற மாதிரி சொல்கிறேன். இந்த நேரத்தில் கலர் கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் சொல்லுது பாலா மற்றும் தேவ். வணக்கம் தேவ். வணக்கம் சார். வணக்கம். ஸோ என்ன மாதிரி விஷயங்களை வந்துட்டு நிபந்தனைகளாக, கோரிக்கைகளாக இரண்டு தரப்பும் முதல்ல வச்சிருக்கிறாங்க, மீட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு மக்களுக்கு சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஜய் தரப்புல இருந்து வச்சதை வந்துட்டு அடுத்ததாக வச்சுட்டு, அப்போ இப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் தரப்புலேருந்து என்ன கேட்கப்பட்டிருக்கு, காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ரெண்டையும் பார்த்தோம்னா, காவல்துறை சொல்கிறாங்க, என்னங்க போகிறீங்களா, சரி ரைட் ஓகே போங்க, மக்களை போய் பாருங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் வந்து வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தங்களும் அப்படி தெருவுக்குள்ளே சந்துக்குள்ளெல்லாம் பூந்து பார்க்குற மாதிரிலாம் போனீங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க. ஒரு பொதுவாக ஒரு இடத்த அறிவிங்க, அவங்க எல்லாரையும் அங்கே வர சொல்லுங்கள், அங்கே வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க. இப்போ விஜய் தரப்புல இருந்து வந்து சில நிபந்தனைகள் வைக்கப்படுது. நிபந்தனைகள்னு சொல்லலாம், சில வந்து கோரிக்கைகள்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ அந்த கோரிக்கைகள் / நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு மக்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவோம். படிங்க என்னென்னலாம் சொல்கிறாரு விஜய். என்ன சொல்கிறாருன்னா சார், திருச்சியிலேருந்து கரூர் வர வரைக்கும் அவருக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை தான் வழங்க வேண்டும். உரிய பாதுகாப்புனா என்ன மாதிரி பாதுகாப்பு கேட்குறாரு? அதாவது இப்போ அவர் வந்து வாகனத்தில் வராரு அப்படின்னா, அந்த வாகனத்துக்கு முன்னாடி வந்து அங்கீகரிக்கப்படாத வாகனங்கள் வரக்கூடாது, இருசக்கர வாகனங்களோ தொண்டர்களோ யாரும் வராத மாதிரியும் பார்த்துக்கணும். அதாவது இப்போ அவரோட க்ரூன்னு சொல்லி பின்னாடி வரக்கூடிய 2 வாகனங்கள் இன்னும் வராங்க, அந்த 2 சப்போர்ட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களை தவிர்த்து வேற எந்த வாகனமும் வரக்கூடாது, பின்தொடரக்கூடாது. அதுக்கு முழு பொறுப்பும் வந்து காவல்துறை தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு. அடுத்தது என்ன சொல்றாரு? அதுக்கப்புறம் வந்து இந்த செக் போஸ்ட் இருக்குல்லைங்க சார், செக் போஸ்ட்டு, அப்புறம் வந்து மொபைல் ரோந்து. அடுத்து வந்து செக் போஸ்ட் சொல்றாங்க. செக் போஸ்ட் வச்சு போலீஸ் வந்து கவனிக்கணும், யார் எந்த வண்டிகள் உள்ள வருது போகுதுன்ற மாதிரி அந்த வழி எந்த வழியில வந்து விஜய் அவர்கள் போறாங்களோ அதை வந்து பார்க்கணும். அதாவது இது வந்து கிட்டத்தட்ட அந்த கரூர்ல வந்துட்டு அந்த ஏரியாவை சுத்தியா இல்லை வந்து திருச்சியிலேருந்து கரூர் வரைக்குமா, இது எப்படி வந்து திருச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் தான் சார். திருச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் அவரை தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் யாரு வராங்க போறாங்கிறத வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சு சோதனை சாவடி வச்சு கவனிக்கணும். மொபைல் ரோந்துல போலீஸ் இருக்கணும். அதை தாண்டி என்ன கேட்டிருக்கிறாரு, ஏர்போர்ட்ல வந்து பெரிய பாதுகாப்புலாம் கேட்டிருக்காரு சார். என்ன பாதுகாப்பு? அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸிட் இப்படி 2 பக்கமும் துப்பாக்கி ஏந்திய
அதாவது இவர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த இடத்துல வந்து ஆமா துப்பாக்கி ஏந்திய போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் இருக்கணும். சரி, ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே போல வந்து கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற அந்த இடத்துல முழுக்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அந்த இடங்கள். என்ன மாதிரி பாதுகாப்பு? இப்போ பாதுகாப்பு வளையம். ஆமா, பாதுகாப்பு வளையம் இருக்கணும் சார். அதாவது எப்படின்னா, அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துலையும் அதை சுற்றி 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பாதுகாப்பு வளையம் இருக்கணும். அங்க வந்து யாருமே வரக்கூடாது. தொண்டர்களோ பொதுமக்களோ ஊடகங்களோ இப்படி யாருமே வந்து அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப கடுமையா அவங்க வந்து, அதாவது பாதுகாப்பு வளையங்கிறது அந்த பாதுகாப்பு வளையம் அந்த 1 கிலோமீட்டர் சுத்தி யார் வராங்க போறாங்கிறத பார்த்து கவனிச்சுக்கணும். ஆமா வச்சுக்கணும். இந்த இடத்து உள்ள மீட்டிங் ஹாலுக்குள்ள யாரெல்லாம் வரணும் போகணும்னு பார்த்தா ஆமா அது வந்து பட்டியல, அதாவது ஏற்கனவே வந்து முன்பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இவங்க தான் வரணுங்கிற முக்கிய நிர்வாகிகள். முன்பதிவுன்னு சொல்ல முடியாது, அதாவது வந்து டோக்கன் கொடுக்கப்பட்ட இல்ல வந்து ஒரு என்ட்ரி கார்டு மாதிரி கொடுக்கப்பட்ட. இப்ப அந்த அவங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இவங்க தான் வரணும், அவங்களோட ரோல் தான் இங்க இருக்குங்கிற மாதிரி அவங்களும், அது பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்த குடும்பத்தினரும் சரி, அந்த காயங்கள் ஏற்பட்ட பாதிக்கப்பட்டவங்க சரி, அந்த பட்டியல இருக்கவங்க அவங்க மட்டும்தான் வந்து அந்த நிகழ்ச்சி இடத்துக்கு அனுமதி. ஒன்லி இன்வைட்டீஸ் ஆர் அலௌட். யாரெல்லாம் வந்து லிஸ்ட்ல உள்ள இருக்கிறாங்களோ, லிஸ்ட் ஆஃப் அட்டெண்டீஸ் ஆர் லிஸ்ட் ஆஃப் இன்வைட்டீஸ், யாருடைய பேர்லாம் இவர்கள்லாம் வரவேற்கப்பட்டவர்கள், இங்கு பங்கேற்க வருபவர்கள் அப்படின்ற லிஸ்ட் ஒன்று கொடுத்துட்டோம்னா அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களை தாண்டி வேற யாரையும் உள்ள வராம பாத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கறத காவல்துறையிட்ட வந்து இவங்க சொல்றாங்க. அப்ப அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத காவல்துறையும் ஒண்ணு சொல்லுது. என்னன்னா ஒவ்வொரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து 5 பேருக்கு மிகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து காவல்துறையும் ஒரு பக்கம் சொல்லுது. அப்போ இந்த இடத்துக்குள்ள யாரெல்லாம் வரணும்னா ஏற்பாட்டாளர்கள், அப்புறம் வந்துட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், அப்புறம் பாதுகாப்பு கொடுக்குற போலீஸ், இவங்களை தாண்டி யாரும் இருக்க அப்படிங்கறத வந்து விஜய் கேட்கிறாரு. அப்போ இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வர, இது வந்து ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ், இதுக்குள்ள யார் வரணும் போடுங்கிறதுக்காக சப்போர்ட்டை கொடுங்க சார்னு போலீஸ் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்கள் கொடுத்துட்றோம் சார், இவங்க தான் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வர போறாங்க, இவங்களை தாண்டி யாரையும் தயவுசெய்து உள்ள விட்டுறாதீங்க சார்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு காரணங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. அதுல வந்து சில தாவே கவிஞரே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் இப்போ ஒரு 5-6 நாட்களாக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து யாரு வேணாலும் உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இது நடந்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம்லாம் பேசினாங்க. அப்போ முதல்வர் அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி இதெல்லாம் வதந்தியை கலப்புற செய்திகளை கொடுக்காதீங்க. அப்போ அது போல வந்துட்டு யாரோ ஒரு வெளியே அந்நிய சக்திகள் உள்ள புகுந்துட்டாங்கன்ற பேச்சு நாளைக்கு வரக்கூடாது அப்படின்னா, நாங்க கொடுக்குற ஆட்களை தாண்டி வேற யாரையும் வராத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க போலீஸ் கேட்கறாங்க. ரைட்டு, ஓகே. பட் ஆனா இந்த ரோடு ஃபுல்லா எப்படி வந்து கரூர்ல இருந்து திருச்சியில இருந்து கரூருக்கும் திரும்ப கரூர்ல இருந்து திருச்சி வரைக்கும் ரோடு முழுக்க வந்து இவ்வளவு பெரிய பாதுகாப்பு, ரோந்து பேட்ரோல் வண்டி போய்கிட்டே இருக்கணும், அப்புறம் வந்துட்டு இது செக் போஸ்ட்டை வச்சு எந்த வண்டி போகுது வருதுங்கிறத பார்க்கணும், அதுவும் கூடயே வந்துட்டு அங்கீகரிக்கப்படாத வாகனங்கள் வரக்கூடாது, பைக்கில் யாரும் வரக்கூடாதுன்னா, இது வந்து விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ரசிகர்கள்னா வந்து இப்போ விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எந்த ஒரு நடிகர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள பார்க்க வர ரசிகர்கள்லாம் பைக் எடுத்துக்கிட்டு வண்டியை பின்னாடி விரட்டிக்கிட்டே வருவாங்க. அந்த வண்டி தெரிஞ்சு போச்சுன்னா அது இருக்கதான் செய்யும். அதை அவர்னாலையும் தடுக்க முடியாது, போலீஸ்னாலையும் தடுக்க முடியாது. இது எப்படி செக் போஸ்ட் போட்டு திருச்சி டு கரூர் ரோடு ஃபுல்லா எப்படி வந்து இதை பாதுகாக்க முடியுங்கிறது ஒரு கேட்டிருக்காங்க சார், கேட்டிருக்காங்க. இதுல எத்தனை கோரிக்கைகள் போலீஸ் தரப்புல இருந்து வந்து ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதுல என்ன பிரச்சனைனா, விஜய் அவர்களுடைய பஸ்ஸை வந்து சீஸ் பண்ணணும்னு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு ஏன் சீஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தாரு. சாரி, ஏன் பண்ணலன்னு கேட்டிருந்தாரு. பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க பண்ணி தான் ஆகணும்னு சொல்லலை நீதியரசர். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது காரணம் என்ன அப்படின்னா, 2 பைக் எடுத்துட்டு போறாங்க. ஒரு பைக் மேலே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போற பைக்ல ஒரு பைக் இன்னொரு பைக் மேலே இடிச்சு 2 பைக்குமே இப்படி சாஞ்சு அதுல இந்த கார்னர்ல இருந்த பைக்கு விஜய் வாகனத்து மேல மோதி விழுந்துடுறாங்க அவங்க. ஆமா. அப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் வந்து ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு போயிட்டாருன்ற ஒரு விஷயம் வந்து இதுல ஏற்படுது. அப்ப அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, எப்பா எந்த வாகனத்தையும் என் பக்கத்துல விட்டுறாதீங்க, எங்கேயோ வச்சுக்கோங்க, என் பக்கத்துல எதையும் விட்டுறாதீங்கன்னு சொல்லி இவர் வந்து பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு அவரை வந்துட்டு எந்த நேரத்துல வேணாலும் இந்த கரூர் போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள இன்னும் எத்தனை கேஸ் நம்ம கட்சி மேல விழுமோ ஏன் மேல விழுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவர் பக்கம். இன்னொரு சைடு என்னன்னா, இதுக்கு ஏன் வந்து பெர்மிஷன் கேட்கிறாருன்ற ஒரு கேள்வியும் எடுத்து வைக்க. உண்மையில் சார், அதாவது இது வரைக்கும் எந்த கட்சிகளுமே பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கறதுக்காக வந்து எங்களுக்கு அனுமதி தரணும்னு கேட்டதும் கிடையாது. இப்போ அதாவது அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்க, அவங்க யார்கிட்டையும் எந்த பர்மிஷன் கேட்கல. அது சரி, ஆனா இப்ப வரவங்க எல்லாருக்குமே அவங்கள பார்க்கறதுக்கு எத்தனை பேர் அங்க வந்தாங்க? சீமான் அவர்கள் வந்திருந்தாரு. ஆமா. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் இருக்கிறாரு.
இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் வருவாரு. ஆனா அவங்கள பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்றது கேள்வி. அப்போ என்னால அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் ஏற்படும் நேரத்தில் ஏன் நீங்க முன்னறிவிப்பு இல்லாம வந்தீங்கன்ற கேள்வி அப்பதான் வரும். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ இல்ல வந்துட்டு சீமான் அவர்கள் மீதோ வரல அப்படின்னா அவங்கனால அன்னைக்கு ஒரு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படலை. இப்போ அல்லு அர்ஜுன் அவர்களே தெரியாம கொள்ளாம சைலண்டா அன்னைக்கு வந்துட்டு அந்த புஷ்பா 2 அந்த ஷோவை பாக்குறதுக்காக போயிட்டு அவரால் எந்த பிரச்சனையும் இல்லாம டபக்குன்னு உள்ள வந்து, ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் இன்னைக்கு பப்ளிக்ல வெளியே வர முடியல, நான் ஒரு சினிமா பார்க்க முடியல, பீச்சுக்கு போக முடியல போது எப்படி வராங்க? மாறு வேஷத்துல முகத்தை கட்டிக்கிட்டு போறாங்க வராங்க. அப்ப அந்த மாதிரி அன்னைக்கு வந்துட்டு அல்லு அர்ஜுன் போயிட்டு வந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் போனதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதுல ஒரு இறந்து போயிருக்கிறாருங்கும் போது நீங்க சொல்லாம கொள்ளாம எதுக்கு அப்படி வந்தீங்க? பெர்மிஷன் வாங்கியிருந்தீங்களா? அப்படிப்பட்ட பப்ளிக்கு உங்களால இன்னைக்கு போலீஸ்க்கு டென்ஷன், ஹோம் மினிஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒருத்தவங்களுக்கு டென்ஷன் சொல்லி தான் அன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருந்தாங்க. அப்போ விஜய் அவர்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வேற என்ன வழி இருக்குது? ஆனா வந்து மற்றவர்கள் எல்லாமே, அதாவது அரசு தரப்புலையும் சரி, நீதிபதி கூட சொல்லியிருந்தாரு, ஏன் அவர் போய் பார்க்கல, மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்றாங்களே. அப்போ எந்த இடத்துலயுமே அவர் அனுமதிங்கிறத கேட்கவும் இல்லை, அவங்க மறுக்கவும் இல்லை. அவர் என்ன சொல்றாங்கன்னா தாவேக தரப்பு நாங்க கேட்டோம் எங்களுக்கு கொடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் வரலன்னு கேக்குறாங்க. எங்கேயுமே சார் அவங்க எங்க கிட்ட கேட்கவே இல்லை சார், எங்க கிட்ட கேட்டேன்னு பொய் சொல்றாங்க சார். இப்போ வரைக்கும் காவல்துறை தரப்புல இருந்தோ இல்ல வந்துட்டு கரூர் கலெக்டர் தரப்புல இருந்தோ வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே சொல்லப்படலை. அப்ப அந்த உயர்நீதிமன்ற வழக்குலையும் சரி அவங்க இது மாதிரி அனுமதி மக்களை சந்திக்கிறத கேட்டிருந்தோம், காவல்துறை சைடு தரலங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிடலையே. இல்ல அது வந்துட்டு இன்ஜெக்ஷன் இது தானே போடுறாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு பெயில் வேணுங்கிற பெட்டிஷன். இது வந்து மொத்த கேஸ் கிடையாது. வந்தது எல்லாமே வந்து பெயில் பெட்டிஷனுக்காக வராங்க. அப்புறம் எஸ்ஓபி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு மனு போடுறாரு. அது வந்து திரும்ப 17ஆம் தேதி வந்து திரும்ப அடுத்த ஹீரிங் வருது. ஸோ அதெல்லாம் வேற கேஸ். அங்கே அதை பற்றி குறிப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. பட் நான் என்ன கேட்குறேன்னா உண்மை என்ன நடந்துச்சுங்கிறது வந்து நிஜமா இவங்க தாவேகத்தில் வந்து அன்னைக்கு பெர்மிஷன் கேட்டு கொடுக்கப்படலையா இல்லை வந்துட்டு கேட்கவே இல்லையாங்கிற உண்மை வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெளியே வந்து எதுவும் தெரியாமல் கிடையாது. ஆனா இந்த இடத்துல அவர் கேட்காம வந்தாருன்னா என்ன ஆகும்? நிறைய பேர் சொல்றாங்க டிவி நிகழ்ச்சிகள்லயே பேசும்போது நேரலைகள்லாம் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா எதுக்கு இவர் பெர்மிஷன் கேட்டுக்கலாம், எதுக்கு பெர்மிஷன் கேட்டுக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீ பெர்மிஷன் கேட்காம வந்து உன்னால நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டா முடிஞ்சதுங்கிற டிவி கேட்காத. சரிங்க, அப்படி பார்க்கும்போது 2ஆம் கட்ட தலைவர்களாவது வந்திருக்கலாமேங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதைத்தான் அது தனி. அவங்க வராம இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து கடந்த ஒரு வாரமா 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு அப்புறமா எப்ப அவங்க வந்துட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கணும்னு பேசினாங்களோ அதுக்கப்புறமா இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் வந்து கரூர்ல முகாமிட்டு ஒரு 20 மெம்பர் கொண்ட குழு போடுறாங்களே. அவங்க டிவி தரப்பு வந்து நியூஸ் சேனல்கள்ல வருது. 20 மெம்பர் கொண்ட குழு கரூர்ல முகாமிட்டு அவங்க தான் இப்போ ஒவ்வொரு குடும்பங்களையும் போய் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்த்துக்கிட்டு வராங்க. அவங்கள வந்துட்டு இந்த அருண்ராஜ்ங்கிறவர் தான் வந்துட்டு அங்கே ஃபோன் காலில் வீடியோ காலில் பேச வச்சு விஜய் அவர்கள்ட்டையும் பேச வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாளாக போகலைங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருந்தாலும் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பெர்மிஷன் வாங்காமல் அங்கே போனாருன்னா ஒரு பெரிய கூட்டம் அதனால ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனை. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க விஜய் அவர்கள் வந்து ஏன் அன்னைக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக போனப்ப டக்குன்னு போய் டக்குன்னு வரலையா? இல்ல ஓட்டு போட போனப்ப சைக்கிள்ல டபக்குன்னு ஏறி போயிட்டு அன்னைக்கு ஓட்டு போட்டு வரலையா? அன்னைக்கெல்லாம் உங்களால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படலையா? இன்னைக்குதான் இப்ப பிரச்சனை ஏற்பட போதா அப்படின்னா அன்னைக்கு அவர் ஓட்டு போடுவதற்காக இந்த மாதிரி வரப்போறாரு அப்படிங்கிறது வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியலனாலும் அவர் ஓட்டு போட வருகிறார், இந்த சாவடியில தான் வந்து ஓட்டுச்சாவடியில தான் வந்து அவர் ஓட்டு போடுவார் அப்படிங்கிறது அங்கிருந்து அனைவருக்கும் தெரியும். போலீஸ் காவல்துறைக்கும் தெரியும். காவல்துறை பாதுகாப்போட தான் அவர் உள்ள போயிட்டு வந்தார் அன்னைக்கு. அது வேற விஷயம். இன்னொன்னு வீட்டு பக்கத்து தெருவுக்கு சைக்கிள் ஓட்டு சலக்குன்னு போறாரு வராரு, அது வேற. ஆனா இன்னைக்கு என்ன டிஃபரன்ஸ்? நிறைய பேர் கேட்கறாங்க அன்னைக்கு போக முடிஞ்சது இன்னைக்கு போக முடியாதா, எதுக்கு போகல? அப்ப நான் என்ன அதுக்கு சொல்றேன்னா அன்னைக்கு இருந்தது ஒரு நடிகர் விஜய், இன்னைக்கு அரசியல்வாதி விஜய். அன்னைக்கு இருந்த அட்டென்ஷன் ஒரு நடிகர் என்னப்பா வராரா இல்லையா, இன்னைக்கு என் தளபதி கட்சி துண்டை போட்டு அவ்வளோ பேர் எக்ஸ்ட்ராவெல்லாம் ஓடி வரானுங்க, குடும்பமாக ஓடி வருது. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல கூட்டம் இன்னும் அதிகமாகுது. இது ஒன்று. ரெண்டாவது பப்ளிக் அட்டென்ஷன், மீடியா அட்டென்ஷன் எடுத்துப்போம். மீடியா அட்டென்ஷன் வீட்டு வாசல்ல விஜயோடைய வீட்டு வாசலில் காலையில போயிடுறாங்க. இன்று விஜய் வெளியே வருவாரா, இன்று விஜயோடைய வாகனம் வெளியே சென்று விட்டது, இன்று பட்டினப்பாக்கத்திற்கு சென்றுள்ளார், வண்டி பின்னாடியே ஒரு 10 பேர் கேமரா வச்சு ஃபாலோ பண்றாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சொல்லாம கொள்ளாம சைலண்டா பின் கதவுலயே எகிரி குதிச்சு ஓட முடியுமா? இல்ல வந்து அவர் அப்படியே சொல்லாம கொள்ளாம அவர் கார்லயே இல்லைன்னு சொல்லி தான் போயிட முடியுமா? இன்னைக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நியூஸ்னு ஆயிரும் போது அப்போ அவர் எப்படி சொல்லாம கொள்ளாம தெரியாம எப்படி மறைவா அவர் போக முடியும்? அவருடைய அவர் வராருன்னு தெரிஞ்சாலே ஏர்போர்ட்டுக்கு ஒரு வண்டி போயிருது. அனுப்புடா வண்டி அனுப்புடா அப்படின்னு நியூஸ் சேனல் ஒவ்வொருத்தரும் ஏர்போர்ட்டுக்கு ஒரு வண்டி அனுப்பி ரெடி ஆகி தெரிஞ்சிருது விஷயம் வெளியே. அப்போ தெரியாம கொள்ளாம மறைமுகமா இனிமேல விஜய் அவர்கள் அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துக்கு போக முடியுமாங்கிறது முதல் கேள்வி. சார் அப்படி இருக்கும்போது நம்ம என்னன்னா ஒரு கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் பணின்னு வந்ததுக்கு அப்புறம்
என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களே அறிவுறுத்தி, ஏன்னா இப்ப விஜய் வந்திருக்காங்க மெம்பர் கொண்ட குழு வந்திருக்காங்க, அதாவது ஒரு 7 நாட்களுக்கு பிறகு வந்திருக்காங்களா? அதாங்க வந்துட்டாங்களேங்க, இப்ப வரலங்கிறது. ஆமா இப்ப வந்துட்டாங்க. முன்னாடியே போகணும்ல சார், நம்ம என்ன சம்பவம் அவங்களாலதான். ஆமாப்பா, நானும் அதான் சொன்னேன், முன்னாடியே போயிருந்திருக்கணும், போகல, இப்ப போயிட்டாங்க. நான் கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, விஜய் போறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும்னு சொன்னா, விஜய் பெர்மிஷன் வாங்காம போனா நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்கும், அல்லு அர்ஜுன் மாதிரி அரெஸ்ட் பண்ணணும்னு இந்த அரசாங்கம் விஜய் போக வேணாம் சார், விஜய் போக வேணாம். ஐயோ, நான் விஜய் பத்தி மட்டும் நான் பேசுறேன். நான் என்ன சொல்றேன், விஜயே போக வேணாம். இரண்டாம் கட்ட தலைவர்களாவது அங்க போயிருக்க வேண்டாம், அதுக்கு விஜயாவது சொல்லியிருக்கணும். ஏன்னா விஜய் வந்தா கூட்டம் சேரும். ஓகே, புரியுதா இல்லையா? நான் பேசுறது புரியுதா இல்லையா? ஓகே, போயிருக்கிறாங்க 20 மெம்பர்னு சொல்லிட்டேன், லேட்டாவும் போயிட்டாங்க சொல்லி, இப்ப என்ன வேணும், இதுக்கு மேல வேற என்ன வேணும்? போகவே கூடாதா? போகக்கூடாது. சம்பவ இடங்கள்ல உடனடியா சரி, உடனடியா போகல, அது இப்ப டாபிக் கிடையாது. இப்ப என்ன பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? விஜய் அவர்களுக்கு எதுக்கு அவர் பெர்மிஷன் கேட்கிறாரு? பெர்மிஷனே கேட்காம விஜய் போனா இப்ப என்ன பிரச்சனை? அதுதானே டாபிக். ஆமா, அவருடைய கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏன் போனாங்க, ஏன் லேட்டா போனாங்கன்றது இப்ப கேள்வியா இல்ல. அதை பத்தி தான் கடந்த 15 நாளா போட்டு அரன்னு அரைச்சு விஜயை போட்டு ஏறி ஒவ்வொரு மீடியாலும் பேச்சுன்னு பேசியாச்சு. அது இப்ப முடிஞ்சு போன கதை. ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சேன்? இப்ப நம்ம வீடியோ பேசுறோம், எதுக்கு பேசுறோம்? வீடியோல தான் பேசிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சப்ப என்ன சொல்லி ஆரம்பிச்சேன்? இன்னைக்கு டாபிக் விஜய் போறது பர்மிஷன் வேணுமா வேணாமா, என்னென்ன பர்மிஷன் கேட்டிருக்காருன்னு இதுல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கோம், இதுதான் பெர்மிஷன் பத்தின விஷயம் எழுதி வச்சிருக்கோம். இதை பத்தி தானே பேசுறோம். இப்ப எதுக்கு வந்து அவங்க இரண்டாவது கட்சி தலைவர்கள் ஏன் போலங்கிற கேள்வி எதுக்கு வருது? அவங்க கேக்குறாங்க சார். அவங்க என்ன கேக்குறாங்க? ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா விஜய் வரல, அவருக்கு பாதுகாப்பு தேவைங்கிற சொல்லியிருக்கீங்க. சரி, அப்ப அந்த இரண்டாம் கட்ட தலைவர் வந்து அவங்க பாதுகாப்பு தேவையில்லை. ஐயோ ஐயா, இப்ப விஜய் ஏன் போகலங்கிறது கேள்வியா? இல்ல, சரி, ஆமா இல்ல, ஆமா ஆமா, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சரியா? இப்ப விஜய் இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு போறாருன்னு ஆயிடுச்சு. இப்ப அங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நெக்ஸ்ட் பாம் த்ரெட் யாருக்கு உனக்கு இருக்குதா? பாம் த்ரெட் விஜய்க்கு இருக்குதா? விஜய்க்கு தானே இருக்கு. இப்ப விஜய் தானே இவ்வளவு ப்ரொடெக்ஷன் கேட்கணும். கொடுக்குறாங்க இல்ல காவல்துறைங்கிறது அடுத்த விஷயம். ப்ரொடெக்ஷனே கேட்காம எப்படிங்க ஒருத்தன் போயிட்டு வர முடியும் வெளியே அவ்வளவு தூரத்துக்கு? அப்ப நாளைக்கு பாம் த்ரெட் உங்க வீட்டுல இருக்குதா, விஜய் வீட்டுல இருக்குதா? பாம் த்ரெட் இருக்கிறவன் பயந்து தான் இருப்பான், அவ்வளவு பயப்படுவான், அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கேட்பான். எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, நான் அப்பதான் வெளியே வருவேன்னு கேட்கறது என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்கறேன் நான். இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட விட்டுறணும், டென்ஷன் ஆயிடுவேன். அதுவே இப்ப பேச்சு கிடையாது. விஜய் வெளியே வருவதற்கு காரணம் ஏன் இவ்வளவு பெர்மிஷன் கேட்கறாருன்னா, அவர் வீட்டுல பாம் த்ரெட் இருக்குதுங்க, அவர் கேட்கறாங்க இவ்வளவு ப்ரொடெக்ஷன் அது கொடுங்கன்னு சொல்லி. அதுல என்ன தவறு இருக்குது? தப்பு இல்ல. அவ்வளவு பெரிய மீடியா அட்டென்ஷன் இருக்குதுங்க, என் வீட்டு வாசல் அவ்வளவு பேர் நிக்கிறீங்க, நான் சொல்லாம ஓடி போனாலும் என் பின்னாடியே வந்துடுறீங்க, அப்ப எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்காம. ஐ திங்க் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கேட்காமலே வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா என்னது விஜய்க்கு? ஆமா, இன்னும் கொடுங்கன்னு கேக்குறாரு. ஏன்னா இப்ப பாம் த்ரெட் வந்துருக்குது. அப்ப அதனாலதான் ஒய் இருக்குது, ஒய் பிளஸ் இருந்தா ஜெட்னு கேக்குறாரு செக்யூரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அந்த மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா போலீஸ் கொடுங்க, நான் இப்ப ஏர்போர்ட்ல வந்தா போலீஸ். அவர் கேட்கறது நியாயமா அநியாயமான்றது பேச்சே கிடையாது. கேட்கறது அவரு கேட்க வேண்டியது என் கடமைங்க. நீங்க கொடுத்தா கொடுங்க. நாளைக்கு நான் என்ன சொல்லுவேன், நான் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் கேட்டேன், அதை நீங்க கொடுக்கலன்னு இப்ப இவர் திருப்புவார். விஜய் எப்படி யோசிக்கிறாருன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம மேல இவங்க ரொம்ப தப்பு சொல்லிட்டாங்க, எல்லாமே நம்ம மேல தப்பும் இருக்குது. அப்ப அதை எப்படிலாம் சரி பண்ணலாம்? இவ்வளவு தான் உள்ள வரணும், அவன் தான் உள்ள வரணும், இத்தனை பேர் லிஸ்ட் ஆஃப் அட்டெண்டீஸ் கார்டு இருக்கணும், பாசிபிளோ இல்லையோ, நடக்குதோ இல்லையோ, இவ்வளவு நம்ம சொல்லிடுவோம். அதை பண்ண முடியாம போச்சுன்னா அப்புறம் நம்ம போலீஸ் பக்கம் திருப்புவோம் அப்படின்னு சொல்லி இப்ப அவர் ஒரு கேம் அவர் பக்கத்துல இருந்து ஸ்டார்ட். ஸ்மார்ட் மூவ் தான் சார் இது, ஸ்மார்ட் மூவ். அப்ப இப்படி திருப்புறாரு. அப்ப இப்படி திருப்புற இந்த வண்டிக்கு போலீஸ்காரங்க எப்படிலாம் திருப்புவாங்க அப்படின்னு பார்த்தா, நான் என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் என்ன மீறி பிச்சுக்கிட்டு போறானுங்க சார். அவனுங்க வந்து கட்டுக்கலங்காத கூட்டம், தற்குறி கூட்டம். அவனுங்க வந்து 10,000 போலீஸ் போட்டாலும் அவங்கள மாதிரி ஒரு கூட்டத்தை அடக்கவே முடியாது சார்னு போலீஸ் ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம 13ஆம் தேதி பார்க்கலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் கடைசியா என்னன்னா, 13ஆம் தேதிங்கிறது இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து 16வது நாள். 16வது நாள் காரியத்துக்கு அன்னைக்கு போறாரு விஜய்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தாவேக தரப்புன்னு அவங்க சொல்லுவாங்க. 16வது நாள் காரியத்துக்கு சென்றார் எங்கள் தலைவர். நீங்க வந்து உடனடியா போனீங்க, 2 வார்த்தை பேசினீங்க, நம்ம நடக்கக்கூடாது நடந்துருச்சு, சரி பாத்துக்கமான்ட்டு வந்துட்டீங்க. நாங்க போன்ல பேசும்போதே ஒவ்வொருத்தங்க கிட்ட டீடைல்டா பேசுறோம். சொல்லலாம்ல, இப்போ ஒரு கட்சியா வந்து ஒவ்வொருத்தங்களையும் நான் என்ன ப்ரமோட் பண்றது தானே என் வேலை இப்போ கட்சியா. அப்ப தாவேக்கா என்ன சொல்லலாம் இந்த இடத்துல, நான் ஃபோன் பண்ணி பேசுனதை வந்துட்டு ஒவ்வொரு நியூஸ் சேனல்களையும் அந்த குடும்பத்தினர் பேசுறாங்க. என்ன பேசுறாரு விஜய் வந்து, உங்க வீட்டுல என்ன படிச்சுட்டு இருந்தாங்க, எந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க, எங்க போயிட்டு என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க, அந்த குழந்தைங்களை ஏமா அனுப்புனீங்க? நான் சொன்னேன்மா, கர்ப்பிணி பெண்களை அனுப்பாதீங்க, குழந்தைங்களை அனுப்பாதீங்க, வராதீங்கன்னு சொன்னேன். ஏமா வந்தீங்கன்னு போன்ல கேட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு அம்மா வந்துட்டு, அவங்களும் வந்து இவரை வந்து இவர் மேல தப்பு சொல்லலாம். அவர் மேலேயும் தப்பு சொல்லலை. எங்க சரிங்க சார், நாங்க தெரியாம வந்துட்டோம். இவங்க சொல்றாங்க உங்க மேல தப்பு இல்லை சார், நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதை மீறி நாங்க வந்துட்டோம்னு அவங்க சொன்னதாக அருண்ராஜ் சொல்லியிருந்தாரு. பேசுற மக்களும் அப்படிதான் பேசுறாங்க. அவர் இவ்வளவு பேசினாருங்க,
இவ்வளவு டீடைல்டா சார். ஆனா ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம், நம்ம நிறைய பப்ளிக்லயும் பைட்ஸ் எடுத்தோம், நிறைய கேட்கும்போது யாருமே வந்து விஜய் மீது தவறு இருக்குன்னு சொல்லவே இல்லை. காவல்துறை சரியாக நடவடிக்கணும், தமிழக அரசு சரியா யாருமே சொல்றத இல்ல, யாருமே குறுக்கிட்டு பண்ணி யாருன்னு சொல்றதை விட ஒரு அதிகபட்சம் பேர் சொல்லலாம் 99% மக்கள் விஜய் பக்கம் இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா பப்ளிக்லயுமே சில பேர் வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசுறதே நம்ம இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் மீது எந்த தப்பும் கிடையாது, எங்களுக்கு போலீஸ் தான் சரியா பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட அவங்கெல்லாம் வந்து சந்திக்கிற இடங்கிறது எப்படி இருக்க போகுது, அந்த மீட்டிங்ல அவங்களும் விஜயும் சந்திக்கும் அந்த தருணம் எப்படி இருக்க போகுது? விஜய் சந்திக்கலன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு அவர் சந்திக்கவே கூட்டிட்டு வந்துட்டாரு அவங்க எல்லாரையுமே. வந்து ஒரு மீட்டிங் ஹாலை போட்டு அங்க பேசும்போது அது எவ்வளவு இணக்கமான ஒரு மீட்டிங்கா இருக்குங்கிறதா முக்கியம். ஏன்னா யாருக்குமே அலோடு கிடையாது, ஒன்லி அந்த பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான். நீங்க நினைச்சா அரை மணி நேரம் பேசலாம், ஒவ்வொருத்தங்கிட்டையும் 1 மணி நேரம் பேசலாம், உட்காந்து பேசி ஆத்தலாம். நான் என்ன சொல்றேன், 7 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்க வந்து டைம் டிலேடா வந்தப்பே உங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. ஈவெண்ட் எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் நடத்துங்க, 3 மணி நேரம் நடத்துங்க. ஆனா இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலி சரியா பயன்படுத்தணும் தாவேக்கா. கண்டிப்பா இன்னைக்கு வந்து படுத்து தரையில உருண்டிருக்கக்கூடிய தாவேக்காவுடைய நிலைமைங்கிறது ஓரளவுக்காவது எந்திரிச்சு நிக்கணும்னா இந்த ஈவெண்ட் 13ஆம் தேதி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா எந்த அளவுக்கு நீங்க வந்து பர்சனலா கனெக்ட் ஆகுறீங்க அந்த ஃபேமிலிஸோட. வந்தீங்களா மேடையில வாங்காம அடுத்த யாரு வாங்க கை கொடு இந்தாமா நடந்து போச்சு தெரியாம அந்த வேலையே கிடையாது. இங்க அவ்வளவு சீனா ஃபார்மலாலாம் இங்க பண்ணிட்டு இருந்தா புஷு தான் இந்த ஈவெண்ட். அப்புறம் அப்போ தாவேக்கா இங்கே பண்ண வேண்டியது, கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் கனெக்ட். அந்த ஃபேமிலியோட விஜய் பேசுறதுல இந்த மனுஷனை பற்றியான ஒவ்வொரு சேனல் நீங்கள் பேசுறீங்க, அவங்களே நாளைக்கு வெளியே வந்து இப்படிப்பட்ட மனுஷனை தப்பா பேசின்னு சொன்னாங்கன்னா இது ஒரு சக்சஸ் ஈவெண்ட் ஃபார் விஜய் ஒரு பக்கம். இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கு விஜய் நகரணும் அப்படின்னா நான் முதல்ல இந்த மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நகருவேணும், அடுத்த விஷயங்களை அரசியலில் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு? சரி பார்த்தாச்சு, 13ஆம் தேதி பார்த்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் 14ஆம் தேதியில இருந்து என்ன நடக்க போகுது? அதுக்கு தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்குது. இப்போ கூட்டத்தொடர் நடக்குது. அதுல வந்து கண்டிப்பா வந்து ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து கரூர் சம்பவத்துக்கு தமிழக அரசு தான் குற்றம் சொல்லியிருக்காரு. அதே போல விஜய்க்கு ஆதரவும் பேசியிருக்காரு. இந்த இஷ்யூவை கண்டிப்பா வந்து சட்டமன்றத்தில் அவர் பேசுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பேசப்படுது. ஒரு கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கு இந்த டாபிக் சம்பந்தமா இருக்கணும். ஆமா சொல்லுங்க. ஒரு கொஸ்டின் சார், இப்போ நம்ம அந்த கரூர்ல வந்து மக்களை சந்திக்க போறாரு, அந்த ஒரு இடத்துல எல்லாத்தையும் சந்திக்க போறாரு இல்லையா? இப்போ அங்க ஊடகங்களுக்கோ பொதுமக்களுக்கோ யாருக்கும் அனுமதி கிடையாது. நோ மீடியா, நோ பப்ளிக், நோ. இப்போ இந்த நிகழ்வு அதாவது மக்களுக்கு தெரிய வருமா, மீடியா பப்ளிஷ்க்கு போகுமாங்கிறது கொஸ்டின். நல்ல கேள்வி. அங்க என்ன நடந்துச்சுங்கிறத நம்மளாம் எப்படிடா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ தாவேக்கா அட்லீஸ்ட் வந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறது இவ்வளோ தூரம் ஓகே, எல்லாமே விமர்சனங்களுக்கு உட்பட்டவைன்றிருந்தாலும் இந்த விஷயம் ரொம்ப குரூஷியல். அவங்களுடைய யூடியூப் சேனல் அட்லீஸ்ட் ஒரு லைவ் போடுவாங்களா? அப்போ இதை லைவா போட்டா இங்கே வர்றான் இந்த மக்களை போய் சந்திச்சு இதெல்லாம் பண்றேன், இதை போய் பெருமை பேசுறான் பாடுறான்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் போல விஜய் என்ன செய்கிறார் என்று லேப்டாப்ல கையை வச்சு ரெட்டியா என் தலைவன் காத்துக்கிட்டு பாப்பல சாட்டை ஒன்று அங்க தாவேக்கால இருந்து கூட திமுகல இருந்து கூட இமீடியட் ரியாக்ஷன் வரது கிடையாது. விஜய் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம தலைவன் துரைமுருகன் தான். அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் கூட விமர்சிக்கிறது இல்லை, அதிகம் இல்லை. அவர் சோசியல் மீடியால அந்த தனிப்பட்ட கருத்து போட மாட்டாருன்னு வச்சுப்போமே. சீமான் அவர்கள் சாட்டை அவர்கள் வந்து உடனடி கமெண்ட் உடனடி அடிய போடுறாரு. அப்போ அவரெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க என்ன நடக்குதுன்னு. அப்போ இதை வந்துட்டு விமர்சிக்கிறவங்க அப்படி விமர்சிப்பாங்க. இல்லை இது வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறது தெரியணும்லப்பா. இப்போ நீங்கள்லாம் போய் அந்த குடும்பங்களை விசாரிச்சுட்டு வந்துட்டு அவ்வளோ சேனல்களில் வரலையா? அதெல்லாம் எடுத்து இந்த குடும்பத்தை நாங்கள் விசாரித்தோம் எடுத்து நீங்கள் உங்களுடைய பேஜில் தனியாக போடுறது இல்லையா? அப்போ இதெல்லாம் பண்ணுற நீங்கள் விஜய் அவர்கள் சந்தித்து அந்த மக்களை பார்க்குறத ஏன் வந்து எடுத்து போடக்கூடாது? அப்போ இன்னொன்று அவங்களும் இன்னொன்று யோசிப்பாங்க, 2 விதமாக யோசிப்பாங்க. எவ்வளோ தூரம் இதை டெலிகாஸ்ட் பண்ணலாம், எதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணலாம், என்ன காட்டலாம், அதெல்லாம் வந்து அவங்களுடைய சாய்ஸாக இருக்கலாம். லைவ் போலனாலுமே கூட அட்லீஸ்ட் அதோடைய ஃபுட்டேஜஸ் எடுத்து ஃபோட்டோஸ் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜஸ்ல அவங்க ரிலீஸ் பண்ணலாம். பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுதான் அரசியல். விஜய் அவர்கள் சொல்லுவாரு ஸ்டார்டிங்ல விக்கிரவாண்டி மீட்டிங்ல, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வந்துட்டு ஆகாதுன்னாரு. ஃபார்மாலிட்டிலாம் இன்னைக்கு பண்ணி தாங்க ஆகணுன்ற ஒரு ஸ்டேஜ்ல இன்னைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு. இதெல்லாம் நீங்க எடுத்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஒவ்வொருத்தவங்களையும் சந்திச்சதையும் பார்த்து எடுத்து போடணும். இன்னொன்று துப்புரவு தொழிலாளர்கள் வந்துட்டு அன்னைக்கு பாதிக்கப்பட்டிருந்த சமயத்துல போராட்டம் நடத்திட்டு இருந்தப்ப அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு விஜய் பேசினப்ப என்ன பேசினாங்கன்றதெல்லாம் ஆடியோவோட லீக் பண்ணல. அவங்க
ரிலீஸ் பண்ணல. ஆமா, ஒரு ஃபுட்டேஜ் மட்டும், விஷுவல்ஸ் மான்டேஜஸ் மட்டும் தான். அப்படி பேசுற மாதிரி பண்ற மாதிரிலாம் மான்டேஜ் என்ன பேசுனாங்கன்ற வார்த்தைகள் முதற்கொண்டு அதெல்லாம் வெளியே வரல. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுடைய பிரைவசியை சார்ந்து இருக்குது. அவங்களாம் வந்து இப்போ அரசாங்கத்தை குற்றம் சாட்டி ஒரு 4 வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவா பேசுவாங்க. அவங்களுக்கு அது நாளைக்கு பாதிக்கும். அவங்க வந்து துப்புரவு தொழிலாளர்கள் நாளைக்கு வேலைக்கு போனா என்ன அவங்ககிட்ட போய் உட்காந்து இந்த பேச்செல்லாம் பேசுனேன் நாளைக்கு அவங்க கேட்பாங்கன்றனால அதெல்லாம் அந்த சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டவங்க இதுலயும் அந்த சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? அதான் ஏன்னா சார், ஏன் இப்போ இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ கரூர் விஷயத்துக்கு விஜய் வரல, பார்க்கல, பேசலன்னு சொல்லும்போது இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு, மக்களோட இணையறதுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்கும் போது இது வெளியே தெரியலனா அப்படிங்கும்போது அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் அந்த தெரியும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் 13ஆம் தேதி என்ன நடக்குதுங்கிறது. மொத்தமாக வந்து எனக்கு தெரிஞ்சது 13, 14ன்னு சொல்றாங்க. பட் 13ஆம் தேதி தான் நடக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் 16th டே இது வந்து விஜய் அவர்களோட சூஸ் தான் சார், டேட் சாய்ஸ் அதான் கொடுத்துட்டாங்க போலீஸ். அதான் அவர் அதான் சூஸ் பண்ணுவாருன்னு சொல்றேன் நான். ஏன்னா 27ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்திருக்குது. அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா 28, 29, 30 3 நாள் அந்த பக்கம் இங்கே ஒரு 13ஆம் தேதி 13, 11, 16ஆவது. அப்போ அதனால 16ஆம் தேதி தான் இது நடக்கும். அப்போ அந்த 16ஆவது நாள் காரியம் நடக்கிற அந்த நாள் அன்னைக்கு தான் இந்த சம்பவத்தை அவங்க நடத்துவாங்க அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் என்ன நடக்குது அக்டோபர் 13ஆம் தேதி தாவேக்காவுக்கு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் அவங்க வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுது பாலா மற்றும் தேவ். நன்றி.